இன்றைய தவத்தை நிகழ்த்தி கொடுத்த திரு வக்சலா அவர்களுக்கு நன்றி. இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக வேதாத்ரி மகரிஷி மெய்ஞானி விஞ்ஞானி என்ற தலைப்பில் உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். ஐயா அவர்கள் பிஇ பொறியியல் பட்டதாரி. 1988ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்தவர். கடந்த 20 வருடங்களாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்து அருட்தொண்டாற்றி வருபவர். எக்ஸ் செக்ரட்டரி ஆஃப் கர்நாடகா ரீஜனல் ஃபோரம். Sky President Mailanandam sir appreciated and organized regional forums throughout India. Ex-EC member representing Karnataka. மேலும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனை தொகுப்புகளை தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் ஒப்பற்ற பணியினை செய்தவர். பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் சஞ்சய் நகர் சென்டரை சார்ந்த பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பில் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை ஐயாவின் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளை தலைவர் டாக்டர் சண்முகக்கனி அவர்களுக்கும், WCSC கர்நாடக மண்டல தலைவர் முனைவர் தளபதி, உபதலைவர் முனைவர் விஜயா தனபதி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் குரு வேதாத்திரி மகரிஷியுடன் சூட்சமாக இணைந்து என் உரையை துவங்குகிறேன். எனக்கு முதலில் கொடுக்கப்பட்ட தலைப்பு வேதாத்திரி மகரிஷி மெய்ஞானி விஞ்ஞானி. ஆனால் நான் விவரங்களை சேகரிக்கும் போதுதான் கஷ்டம் புரிந்தது. ஏனென்றால் நிறைய விவரங்கள் கிடைத்தன. ஆகையால் நான் இப்போது பேசப்போவது வேதாத்திரி மகரிஷி மெய்ஞானி, அதிலும் முக்கியமாக வேதாத்திரி மகரிஷியின் சிறப்பு தன்மைகள் மட்டுமே. வேதாத்திரி மகரிஷி ஒரு விஞ்ஞானி என்பதை அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுகிறேன். இவருடைய சிறப்புகள்ல முக்கியமான சிறப்பு கடவுளை பற்றிய குறிப்பு விளக்கம். கடவுள் என்பது உலகளாவியது. ஆனால் நம்முடைய புரிதல் உலகளாவியது அல்ல. அது ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு குரூப்புக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளது. கடவுளை பற்றிய புரிதலை உலகமயமாக்க வேண்டும். அப்போதான் நமக்கு உலக சமாதானம் கிடைக்கும். இந்த புரிதலை கொண்டு வருதான் மகரிஷியின் நீண்ட நாள் விருப்பம். மகரிஷி கடவுளை அடையாளம் காட்டினார். மற்றவர்கள் கடவுளை பற்றி பேசினார்கள், அடையாளம் காட்டவில்லை. இதுக்கு சில கோட்ஸ் யோகி ராம் சரத்குமார் சொன்னதா பாலகுமாரன் சொல்றாரு. கடவுள் என்பதை எளிதில் விளக்கிவிட முடியாது. எந்த மொழிக்கும் கடவுள் என்கிற விஷயத்தை விளக்கும் பலம் இல்லை. எந்த அனுபவத்தையும் சொல்ல மொழி ஒரு அளவே உபயோகப்படும். அனுபவத்தால் தான் கிரகித்துக் கொள்ள முடியும். தேன் எப்படி இனிக்கிறது என்பது தேன் அருந்தினால்தான் தெரியும். தேன் குடித்த அனுபவம் 2 பேருக்கு இருந்தாலும் விளக்கி வார்த்தையாக சொல்ல முடியாது. அடுத்த கோட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீ தலைகீழ நின்னாலும் கடவுளை பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்த கோட்டு விவேகானந்தா. நீ கும்பிடுவது கடவுள் அல்ல, அது அதற்கும் மேலே. உன்னால் அதை கற்பனை கூட செய்ய முடியாது. இது விவேகானந்தா சொன்னது. நெக்ஸ்ட், இயற்கை ஒரு பிரபஞ்ச சக்தி, ஒருங்கிணைந்த சக்தி. உலகில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் அதுவே ஆதாரம். ஃபார் எக்ஸாம்பிள், நீர், நெருப்பு, காற்று. அதே மாதிரி நம்முடைய உயிர் சக்தி. பஞ்சபூதங்கள் ஒரு பரிசுத்த சேர்க்கையில் சேரும்போதுதான் உயிர் சக்தி தோன்றுகிறது. இதுவரை உயிர் சக்தியை பற்றி மகரிஷியை தவிர வேறு எந்த விஞ்ஞானியோ மெய்ஞானியோ விளக்கவில்லை.
இறைவன் மூலகங்களில் உறங்குகிறான், எலிமெண்ட்ஸ். தாவரங்களில் எழுந்திருக்கிறான், பிளான்ஸ். மிருகங்களில் நடக்கிறான், அனிமல்ஸ். மனிதர்களில் சிந்திக்கிறான், ஹியூமன்ஸ். ஸோ மகரிஷி தத்துவம், விஞ்ஞானம், வாழ்க்கை நெறி என்று பல துறைகளில் சிந்தனையை தூண்டக்கூடிய புத்தம்புது கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். இதுல பியூட்டி என்னன்னா, மகரிஷி படிச்சது 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அப்புறம் அவங்க அப்பா கேட்டுக்கிட்டபடி தறியில வேலை செய்ய வேண்டி இருந்ததுனால நைட் ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் மகரிஷி தத்துவத்தை பற்றி மாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறாங்க, பிஹெச்டி பண்றாங்க. இதுவரைக்கும் 175 பேர் எம்ஃபில் பண்ணியிருக்காங்க, 130 பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. மகரிஷியால பதிலளிக்க முடியாத கேள்விகளே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்வி பதில்கள் பாகம் 1, 2 புத்தகங்களை படித்தால் உங்களுக்கு புரியும். ஞானிகள் பஞ்சபூதங்களை அவர்கள் கட்டுப்படுத்த முடியும். மகரிஷி ஆலியார்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது மேகக்கூட்டமா மழை வர்ற மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் மகரிஷிட்ட கேட்டாங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் ஐயா அப்படின்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு சொன்னாரு. அவரு மழையை நிறுத்தி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மழை வரவில்லை. அப்புறமா மழை பெய்தது. அப்புறமா இந்த வெட்டவெளி சக்தி, அதுதான் கடவுள். இதான் மகரிஷியினுடைய முக்கியமான தத்துவம். இது ஒரு பேராதார சக்தி அப்படிங்கிறாரு. இதுக்காக ஞானக்களஞ்சியத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது இப்பிரபஞ்சத்தில் அப்படின்னு. இறை என்பது தெய்வ நிலையை குறிக்கும் ஒரு சிறப்பு சொல். தெய்வம் என்பது அரூபமான பேராதார சக்தி, அதுக்கு உருவம் கிடையாது. மாபெரும் பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் மூலமானதும், புலன்களை கொண்டு வேகம், காலம், பருமன், தூரம் என்ற 4 அளவைகளாலும் கணிக்க முடியாததும், அறிவு புலன்களின் மூலமாக தேடும்போது இல்லை என்றும், தனது 6வது அறிவின் உயர்விலே ஆராயும் போது உண்டு என்றும் உணரக்கூடியதுமான உண்மை நிலை எதுவோ அதுவே தெய்வம் என்று வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம 5 புலன்களை கொண்டு இதை அறிய முடியாது. 6வது அறிவை வச்சு ஆராய்ந்தால்தான் அது முடியும். சுத்தவெளியே மெய்ப்பொருள். எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும், இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலுமே ஏற்றமே காண்கின்றேன். உள்ளை, மண், பொன், கல், நீர் எதை நினைத்த போதும் பொது நடனம் இறை அறிவாய் பொருந்தி ஆடல் கண்டேன். இது மகரிஷி சொன்னது. கடவுளை பற்றி கவலைப்படாதது விஞ்ஞானத்தின் சிக்கல். ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடவுள்களை பற்றி கவலைப்படுவது மதங்களின் சிக்கல். பல மதங்கள், பல கடவுள்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் என்பது மதங்களுக்கும், செயல் விளைவு உணர்கல்வி வேண்டும் என்பது விஞ்ஞானிகளுக்கும் மகரிஷி தரும் அறிவுரையாகும். மதமும் விஞ்ஞானமும். கடவுளை பற்றி இதுவரை எல்லா மதங்களிலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? எங்கும் உள்ளவன், தட் இஸ் ஆம்னி பிரசன்ட் என்றார்கள். எல்லாவற்றிற்குள்ளும் ஊடுருவி அணுவுக்குள்ளும் இயக்க சக்தியாக இருப்பவன், அவன்தான் எல்லாம் அறிந்தவன், ஆம்னி சையன்ட் என்றார்கள். எல்லாம் வல்லவன், ஆம்னி பொட்டன்ட் என்றார்கள். ஸோ இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவரவர் மதத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதற்கும் இந்த கடவுள் தன்மைக்கும் ஒத்துக்கொள்கிறதா என்று பாருங்கள். எந்த இடத்தில் யார் சொல்வது ஒத்துக்கொள்கிறதோ அதுதான் சரி.
ஆனாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டால் மட்டும் போதாது. இன்றைக்கு உலகில் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அந்த கடவுள் தன்மையானது இந்த பிரபஞ்சத்தை எந்த முறையிலே நடத்துகிறது என்பதையும் அதன் இயக்கம், நோக்கம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் அப்படியே பழைய கருத்துக்களையே வைத்துக் கொண்டால் மீண்டும் மனித அறிவு முன்னேற்றத்தில் முரண்படும். இப்பொழுது நம் உடலில் இந்த மாதிரி நடக்கிறது என்று சொன்னால் அது கடவுளால் நடக்கின்றது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. அந்த கடவுள் இந்த அணுவுக்குள்ளும் எம்மாதிரியாக இருந்து கொண்டு அதை நகர்த்துகிறார், சுற்றுகிறார், விளங்குகிறார், அல்லது தோற்றப் பொருட்களை கூட்டுகிறார், குறைக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அறிவு இக்காலத்தில் வளர வேண்டும். வேதாத்ரி எனும் நான், வேதாத்ரி என்ற உடலாகிய நான் கடவுள் அல்ல. என் உடலின் பிம்பத்தை வைத்து பூசை செய்வதோ, மாலை இடுவதோ, மரியாதை செய்வதோ தேவையே இல்லை. அவ்வாறு செய்வது என்பது நம் மனவளக்கலை தத்துவத்திலும் பயிற்சி முறைகளிலும் நீங்கள் இன்னும் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை என்பதையே குறிக்கிறது. அவ்வாறு செய்வீர்களேயானால் நமது 80 ஆண்டு கால நோக்கமும் அந்த நோக்கத்திற்கான உழைப்பும் வீணாகிவிடும். மனதின் மூலமாக உயிரை உணர்ந்து உயிரின் மூலமாக இறைநிலையை உணர்வோம். அங்கே தன்மாற்ற நிலையில் உயிராகவும் மனமாகவும் இறைநிலையே இயங்கிக் கொண்டு இருக்கும் அற்புதத்தை உணர்ந்து ஆனந்தத்தில் திளைப்பீர்கள். குரு பாரம்பரியத்தை உருவாக்கிவிட்டோம். நீங்கள் எல்லோரும் குருவாக இருந்து உலக மக்கள் அனைவரையும் உயிருணர்வு பெற தொண்டாற்றுங்கள். தொண்டு செய்தால்தான் கொண்டு வந்த வினை போகும். அது வேதாத்திரிக்கு தொண்டு அல்ல, தொண்டாற்றி அல்ல. உலக மக்களுக்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம். அன்புடன் உலக நலத் தொண்டன் வேதாத்திரி. அடுத்தது தியானம். உலகத்துல கிட்டத்தட்ட 124 தியானங்கள் இருக்கின்றன. அது 2 வகைப்பட்டன. மெஜாரிட்டி உபாசனை, ஷேப் மெடிடேஷன், உருவ தியானம் சொல்றது. அது வெறும் கான்சென்ட்ரேஷன் எக்ஸசைஸ் மட்டும்தான், மனதை குவிக்கும் பயிற்சிகள் மட்டுமே. 2வது நித்யாசனா. இது அத்வைதா மெடிடேஷன், கடவுளை பற்றியது. நம்ம ஸ்கை மெடிடேஷன் நித்யாசனா மெடிடேஷன் அந்த குரூப்ல வருது. ஆனா நம்ம ஸ்கை மெடிடேஷன் ஒரு வித்தியாசமான தியானம் அல்ல. இது அதற்கும் அப்பாற்பட்டது. தட் இஸ் சம்திங் யுனிக் அப்படின்னு. ஆன்மீக விஞ்ஞான ஸ்கை அப்படின்னு நம்ம தியானத்தை சொல்லலாம். இது நம்ம மனிதர்களை அவர்களின் உடலளவில், மனதளவில், உணர்வளவில், ஆன்மீக அளவில் உச்சத்திற்கு விழித்தெழ வைக்கிறது. அவேக்கனிங். அடுத்தது அருள்நிதி. மகரிஷி நமக்கெல்லாம் அருளை நிதியாக கொடுத்தார். அதுக்குத்தான் நமக்கு அருள்நிதினு பேர் வச்சிருக்காரு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு ஒரு அறிவு தானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவு தானம் மற்ற எல்லா தானங்களை விட மிக சிறந்தது. பர்டிகுலரா அன்னதானம் தான் சிறந்ததுபாங்க, அதை விட இது சிறந்தது. அது மட்டுமல்ல, இது வெறும் அறிவு மட்டுமல்ல, மறுபிறவி இல்லாமல் முக்தி அடைய வேண்டிய அறிவை கொடுத்து நமக்கு உதவி கொண்டிருக்கிறார். அடுத்தது குருவருள் இன்றி திருவருள் இல்லை அப்படிம்பாங்க. குருவாய் வருவதே தெய்வம் அப்படின்னு. இதுக்கு என்ன கோட் அப்படின்னா, என்னை நான் அறிய வேண்டி இறைவா நீ என் குருவாய் வந்தாய். அடுத்தது குருவாய் நிற்றலே வாழ்வு. அதாவது குருவழியே தெய்வ வழி அப்படின்னு. குரு என்பவர் வெறும் பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்ல. ஆக்சுவலா நம்ம ஸ்கை மெடிடேஷன் வெறும் போதனை மட்டுமல்ல, சாதனை. அதை விட முக்கியமானது என்னன்னா, குரு என்பவர் அறியாமையில் வாழும் மனிதனை
அறியாமையிலிருந்து ஆராய்ச்சிக்கு கொண்டு வருபவர். ஸோ சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காகத்தான் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, சொல்லால் மட்டும் நம்பாதே. ஸோ நான் சொல்றேன்னு சொல்லி நீ நம்ப வேண்டாம், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு வகையில என்ன சொல்றதுன்னா, இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது விவரங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள், மாற்றுங்கள், நீங்கள் மாற வேண்டும். அப்புறம் மகரிஷி என்ன சொன்னான்னா, நானும் நீயும் நிறை அறிவில் ஒன்றே, கர்ம வினைகள் வேறுபடுகின்றன. ஸோ நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா கர்ம வினைகள் தான் வித்தியாசம். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, என் மாணவர்கள் இந்த ஸ்கை தியானம் பயிற்சி செய்து எனக்கு மேலே வந்தாலும், இயற்கையை என்னை விட நன்றாக அறிந்து கொண்டாலும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எந்த குரு இந்த மாதிரி சொல்லுவார். அடுத்தது குரு தட்சணை. தற்சோதனை வகுப்புல பர்டிகுலரா நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர், சினத்தை சமணப்படுத்துதல். அதுல அவர் கடைசியில என்ன சொல்லுவாரு, எனக்கு குருதட்சணை உங்ககிட்ட இருக்கிற அந்த கோபத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அது போதும் அப்படிம்பாரு. அது போக இன்னொரு இடத்துல, ஆன்மீகத்தில் குரு காணிக்கை என்பது உண்டு. நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய குடும்ப அன்பர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், தொழில்துறை அன்பர்களில் குறைந்தது 10 நபர்களையாவது இந்த ஆன்மீக அறிவு பெற்று அவர்கள் துன்பங்களில் இருந்து விலகி மகிழ்ச்சியாக வாழ இணைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது நம் சமுதாய கடமை கூட. வாழ்க வையகம், உலக நலத்தொண்டர் அப்படிங்கிறார். அவருக்கு அவருடைய காலில் போய் யாராவது விழுந்தாங்கன்னா, வணங்கினாங்கன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன் என் காலில் வந்து விழுகிறாய்? உனக்கு தேவையான எல்லாவற்றையும், எல்லாமே உன்னிடம் உள்ளன, அவற்றை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நான் உணர்ந்து ஓதினேன், நீங்கள் ஓதி உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நான் ஒரு நல்ல கிணற்றை தோண்டி நல்ல நீர் கிடைக்குமாறு நான் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த நல்ல நீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தோண்டி உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அப்புறமா, என்னுடைய உடல் சமுதாயத்தின் சொத்து. என் உடலை சமுதாயத்திற்கும் உயிரை சுத்தவெளிக்கும் கொடுத்து விட்டேன். வான்காந்தத்தில் கலந்து விட்டேன் அப்படிங்கிறார். வான்காந்தத்துல தான் எல்லா சித்தர்களும் இருக்காங்க, பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாங்க. மகரிஷியும் அதே மாதிரி வான்காந்தத்துக்கு அருள்பாலிக்கிறேன் அப்படிங்கிறார். அதை விட முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கும் கடைசி மனிதன் முக்தி அடையும் வரை நான் வான்காந்தத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவுவேன். உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் வந்து உங்களை கை தூக்கி விட்டு நல்ல வழியை காட்டுவேன். அடுத்த கோட், அறிவை அறிந்தோர் 1000-ல் ஒருவர்தான், அருளை அறிந்தோர் 1,00,000-ல் ஒருவர்தான், குருவை அறிந்தோர் 1,00,00,000-ல் ஒருவர், கருவை அதாவது கருமையத்தை அறிந்தோர் காண்பது அரிது. மகரிஷி நமக்கு கருவை அறிய வைத்தார். அந்த கருவை மாற்ற, அதாவது சுத்தப்படுத்த வழிகள் கூறினார். அதாவது நமக்கு குரு மறுபிறப்பு தந்தார் அப்படின்னு. இதுக்கு சில கோட்ஸ் இருக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் குருவை ஒரு மத்தியஸ்தராக சொல்லலாம். நாயகி நாயர்களை கடகன் சேர்த்து வைப்பது போல குருவானவர் மனிதனையும் இறைவனையும் சேர்த்து வைக்கிறார். அப்புறம் பஜகோவிந்தம், குருவின் திருவடி தாமரைகளில் திடமான பக்தி பூண்டு பிறவித் தலையிலிருந்து விடுபடுவாயாக. புலன்களையும் மனதையும் அடக்கினால்
உன்னுடைய இதயத்தில் உறையும் தெய்வத்தை காணலாம். அடுத்தது அருணகிரிநாதர். குருவின் கருணை பார்வைக்கு முன் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், கொண்டு வந்த வினை என்ன செய்யும். அடுத்தது மகரிஷி 4 வகையான யோகங்களை ஒருங்குபடுத்தி இருக்கிறார், அதாவது சேர்த்திருக்கிறார். அதாவது பக்தி யோகம் நம்பிக்கை, கர்மயோகம் கடமை, ராஜயோகம் புரிந்து கொள்ளுதல், ஞான யோகம் மாறுதல் மாற்றம். பக்தி என்பது காய், ஞானம் என்பது பழம். பக்தி இல்லாமல் ஞானம் கிடைக்காது. அடுத்தது மகரிஷியினுடைய ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு, 5 அளவு முறை. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5 எது கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும், மிகினும் குறையினும் நோய் செய்யும், திருவள்ளுவர் சொன்னது. இந்த 5 அளவு முறையை கடைபிடிப்பதால் நாம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்து கொண்டு மகரிஷி கூறிய 5 வகை கடமைகளையும் சரியாக செய்து மறுபிறப்பின்றி கடவுளை அடையலாம். அடுத்த கோட், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உள்ளன. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, சாவி இல்லாத பூட்டும் இல்லை. தியானம் என்ற சாவி எல்லா பிரச்சனைகள் என்ற பூட்டுக்களையும் திறக்கும். சோ சொல்யூஷன் நமக்கு என்ன அப்படின்னா, தீர்க்க முடியாத துன்பம் என்று ஏதொன்றும் கிடையாது. தீர்க்கின்ற வழியை தீர்க்கமாக அறியாதவர்களே உண்டு. திறக்க முடியாத பூட்டே கிடையாது. சரியான சாவியை கண்டுபிடிக்க தெரியாதவர் தான் உண்டு. அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி என்னும் வேதாந்த சத்தியமும், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவின் முழுமை அது முக்தி என்ற மகர்ஷின் சத்தியமும் ஒன்றுதானே. இந்த பரிணாம கொள்கை, உலக பிரபஞ்ச பரிணாமம், உயிர்கள் பரிணாமம், அந்த உயிர்கள் பரிணாமம், அந்த பரிணாமம்ங்கிற வார்த்தையை மகர்ஷி தன்மாற்றம் மாற்றிட்டார் அவருடைய தியரியில. மனிதனே தெய்வம். ஆன்ம பேரொளியை மறைந்திருக்கும் தன்முனைப்பு திரை நீக்கப்பட்டு விட்டால் மனிதனே தெய்வம். ஆன்ம உணர்வை பெற்று வருகிறான். ஆன்மாவுக்கு மூலப்பேராற்றலான தெய்வ உணர்வையும் பெற்று விடுகிறான். பேரியங்க மண்டலத்தில் அவன் காணும் எல்லா தோற்றங்களும் நிகழ்ச்சிகளும் விளைவுகளும் தெய்வீக ஒழுங்கு அமைப்பின் திருவிளையாடலாகவே காண்கிறான். அவன் உணர்ச்சி வயப்படுவது இல்லை. பொறுமை கடலாகிறான். அவனிடம் பழிச்செயல்கள் எழுவது இல்லை. அறக்கடலாய் திகழ்கிறான். அவன் அறிவிலே மயக்கமில்லை. மெய் விளக்கத்தால் மேன்மை பெற்ற பேரொளியாக திகழ்கிறான். அவன் வாழ்வில் ஒழுக்கம் இயல்பாக அமைகிறது. அவ்வொழுக்கத்தை பின்பற்றி எண்ணிறந்த மக்கள் தங்களை தூய்மை செய்து கொள்கின்றனர், மேன்மை பெற்று வாழ்கின்றனர். இந்த தன்முனைப்பு திரையை அகற்றுவது எப்படி? அது அவ்வளவு எளிதானதா? அத்தகைய நற்பேறு தனக்கும் கிடைக்குமா? இவ்வாறான ஐயங்கள் பலருக்கு எழுவது இயல்பு. மனிதன் தான் தனது தன்முனைப்பு திரையை விலக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையானது அக்கறையும் முயற்சியுமே. சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற எல்லாருக்கும் இது கைவரக்கூடியது. நம்முடைய குண்டலினி யோகா தியானம் இதற்கு உதவி செய்கிறது. அப்புறம் தவங்களை பற்றி மகர்ஷியினுடைய முதல் குரு பாலகிருஷ்ணன். அவரு பஜனை பக்தி மார்க்கத்தில் இருந்தாரு. அத்வைத தத்துவம் எல்லாம் சொன்னாரு. ஆனா அப்போ மகர்ஷிக்கு 12 வயது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அடுத்த குரு. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், தத்துவ ஞானம், ஆக்கினித்தவம்
அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அடுத்த குரு பரஞ்சோதியிலிருந்து சாந்தி யோகம் கற்றுக்கொண்டார். ஸோ இந்த குண்டலினி யோகம் பழைய முறை பல வருடங்கள் செலவழிக்க வேண்டும். ஒரு சக்கரமா குண்டலினிய எழுப்பணும். ஒரு சக்கரத்துக்கு இன்னொரு சக்கரம் போறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும் அப்படிம்பாங்க மொத்தமா. ஸோ மகரிஷி பல வருடங்கள் செலவழித்து குண்டலினி யோகத்தை பழைய முறையில் கற்றுக்கொண்டதோடு அவருக்கு இளவயதிலேயே இருந்த கடவுளை பற்றிய கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுக்கொண்டார். தியானம், உள்ளுணர்வு மூலம் இன்ட்யூஷன், இயற்கையின் ரகசியங்களையும் தெரிந்து கொண்டார். சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர். அதோடு மட்டுமல்ல, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்ற நல்ல நோக்கத்துடன் குண்டலினியை பைபாஸ் செய்து சக்கரங்களுக்கு பதிலாக முதுகுத்தண்டு மூலம் உயர்த்தினார். ஸோ நேரம் மிகவும் குறைந்தது. உடற்பயிற்சிகள், குண்டலினி யோகம், காயகல்ப யோகம், இது எல்லாவற்றையுமே எல்லா வயதினரும் செய்வதற்கு வசதியாக எளிமைப்படுத்தினார். மற்ற தவங்கள், தற்சோதனை, மௌனம் அவரே ஆராய்ச்சி செய்து உருவாக்கினார். ஒரு வருஷமும் 1 மாசம் மௌனத்துல இருப்பாரு. அந்த மௌனத்துல ஒரு புத்தகம் எழுதுவார். ஸோ மொத்தம் அந்த மாதிரி ஒரு 80 புத்தகங்கள் எழுதியிருக்கார். அந்த மௌனத்துல என்ன முக்கியத்துவம்னா, அதுதான் கடவுளுடைய மொழி, லாங்குவேஜ் அப்படிங்கிறார். அதாவது இன்ட்யூஷன். ஸோ அந்த மௌனத்தில் இருக்கும்போது கடவுள் அவருக்கு நிறைய தெரியப்படுத்தியிருக்காரு. புத்தகங்கள் எழுத உதவி இருக்கிறார். ஸோ யாரோ ஒரு அன்பர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் எல்லாம் எழுதியிருக்கீங்க, இது எப்படி எழுதுனீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? நான் எழுதவில்லை, நான் ஒரு பேப்பரையும் பேனாவையும் வைத்துக்கொண்டு இருக்கிறேன். என் கையில் பேனா இருக்கிறது, டேபிள் மேல பேப்பர் இருக்கிறது. கடவுள்தான் என்னை எழுத வைத்தார். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு? உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல. ஸோ நம்ம தான் பண்றோம் அப்படின்னு பெருமைப்படக்கூடாது. உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி மட்டுமே. தேவைப்படும் போது நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். கடவுள் சரியான ஆட்கள் மூலம் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார். ஸோ கடவுள் தான் இந்த குண்டலினி யோகா தியானத்தை கொடுத்திருக்காரு, நான் கொடுக்கவில்லை அப்படிங்கிறார். அதாவது இறைநிலை என்ன கொடுக்க வேண்டும் என தோன்றுகிறதோ அதை ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் கொடுக்கிறது. ஒருவருக்கு கொடுத்த பரிசை அவர் வேறொரு மூலம் அவர் வீட்டில் கொடுக்க சொன்னால் அது அவருக்கு உரிமை இல்லை. ஸோ இதுல எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இயற்கை தனது ரகசியங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தத்துவ ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கு மட்டுமே தெரிவிக்கிறது. மகர்ஷியினுடைய கொள்கை என்னவென்றால், அந்த தத்துவ ஞானிகள் விஞ்ஞானிகளும் தாங்கள் கண்டுபிடித்தவற்றை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். இயற்கையின் அழகுகள் வெளியில் தான் தெரியும், ஆனால் இயற்கையின் ரகசியங்கள் நம் மனதில் உள்ளேயே உள்ளன. மகர்ஷி தான் மட்டும் எல்லா ரகசியங்களையும் தெரிந்த பேரானந்தத்தில் இருந்தால் போதாது, எல்லாரையும் அவர் நிலைக்கு உயர்த்த முயற்சி செய்தார். அவர் எழுதின 80 புத்தகங்கள்ல 3 புத்தகங்கள் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டு எழுதினது. எனது வாழ்க்கை விளக்கம், பிரம்மஞானம், திருக்குறள், உட்பொருள், இதெல்லாம் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டது. பிரம்மஞானம் கேட்டது போகர் சித்தர். திருக்குறள் உட்பொருள் விளக்கம் கேட்டது மகாலிங்கம். அப்புறம் துரியாதீதம் தவம் எப்படி மலர்ந்தது அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆக்கினை, துரியம், சாந்தி அதெல்லாம் கற்றுக்கொண்டார் குருகளிடமிருந்து.
துரியாதீதம் எப்படி வந்ததுன்னு சொல்றாரு. தவத்தில் முழுமையான தவம் துரியாதீத தவம். இதனுடைய செய்முறை யாரும் நேரடியாக சொல்லவே இல்லை, நூல்களிலும் விளக்கம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பெரியவர் எனக்கு துரிய முறை கற்றுக் கொடுத்தார். ஆனால் எனக்கு நீண்ட நாட்களாக நிறைவே இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு சமயம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாடலை நான் படித்தேன். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் ஓப்பிலதனை உணர்ந்து சென்றாங் இன்ப துன்பங்கள் செற்று கலைந்து பசையாற்றல் அன்றே அப்போது வீடு அதுவே வீடு பெறாமே. அப்பாடலை படித்து நானாக பழகி அந்த துரியாதீத நதியை உணர்ந்தேன். பழகி அதனால் கண்ட அனுபவமும் பெற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் தான் மற்றவர்களுக்கு நேரடியாக சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு தத்துவமோ விஞ்ஞானமோ யார் மூலமாக வெளிவந்தாலும் அது இறைவனுடைய அருள். நான் உணர இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது போல உங்களுக்கு காலம் தேவையில்லை. முன்னாலே சொன்ன பாயிண்ட் தான். நேரடியாக இருந்து நான் உணர்த்திய பிறகு உங்களுக்கு அதிக சிரமமும் காலமும் தேவையில்லை. ஆனால் மற்றவற்றை போல் இதையும் எளிதாக நினைத்து விட்டால் அந்த துரியாதீதம் ஆழமாக மனதில் வராது. பழகி சிந்தித்து நமதாக்கி கொள்ள வேண்டும். துரியாதீத தவத்தில் முதலில் ஆக்கினை, பின் துரியம், மூன்றாவது சக்திகளம், இறுதியாக சிவகல தவம். சிவகல தவத்தில் தான் தூய்மையான இறை வெளியோடு அறிவு ஒன்றி கலந்து நின்று நிலைபெறும். முறையாக பயின்று தவத்தை செய்து பயன்பெறுங்கள். மற்ற தவங்களை எல்லாம் அவரே ஆராய்ச்சி செய்து உருவாக்கினார். சித்தர்கள் தந்த தவ முறைகளை தற்காலத்திற்கேற்றபடி வடிவமைத்து மாநிலத்துக்கு தந்தவர் வேதாத்ரி மகரிஷி. அந்த காலத்துல இந்த தவங்கள்லாம் பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. பிரம்மச்சாரிய தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதை எல்லாத்தையுமே உடைத்து எல்லாருமே பண்ணலாம், பெண்கள் உட்பட குடும்பத்தில் உள்ள அனைவரும் காட்டுக்கு போய் தான் பண்ணணும்னு இருந்தது. காட்டுக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு தவம் செய்து பயனடையலாம் என்று நிரூபித்தார். ஸோ இந்த துரியாதீதம் தவத்துல பர்டிகுலரா என்ன ஆகுதுன்னா, நம்முடைய குருவின் உயிர்கலப்பு ஏற்படுகிறது. அதை குருவின் சந்ததி என்று கூட கூறலாம். இந்த துரியாதீதம் மெடிடேஷன் தியானம் பண்ணோம்னா நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மனமது செம்மையானால் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமது மனதும் செம்மையாகிறது, மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த துரியாதீத மெடிடேஷனை பண்ணிட்டு இருந்தாராம். அது ஒரு ரிப்போர்ட். அப்புறம் பாவங்களை போக்குகிற வழிகள், இதுக்கு 3 வழிகள் சொல்லியிருக்காரு. பிராயச்சித்தம், மேல்பதிவு, அழித்தொழித்தல். ஆக்னா மெடிடேஷன், துரிய மெடிடேஷன், துரியாதீத மெடிடேஷன், பஞ்சபூதா நவகிரகா மெடிடேஷன். இந்த 4 விதமான தவங்களை பண்ணோம்னா நம்ம பாவங்களை போக்கலாம். நவக்கிரக கோயில்களுக்கு போகாமல் வீட்டிலேயே தவம் செய்யலாம். நம்ம ஆக்னா மெடிடேஷன் பண்ணோம்னா நம்ம வெளிமனத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். துரியம் பண்ணோம்னா நம் நடுமனத்தை அடக்கலாம். துரியாதீதம் பண்ணோம்னா ஆழ்மனம், சூப்பர் கான்சியஸ் மைண்டை அடக்கலாம். ஸோ தான் மட்டுமல்லாமல் அனைவருமே முக்தி அடைய பஞ்சபூத நவக்கிரக தவம், துரியாதீத தவங்களை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மற்றவர்களுடைய மனதை படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்தது. அதை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்கு தீர்வுகளையும் சொல்லுவார். அதை கேட்காமையே அதுக்கு தீர்வு சொல்லுவார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, சித்தர்கள் மக்களுடைய மனதை அறிந்து கொண்டு சொல்லுவார்கள்னு சொல்லுவாங்க. ஒரு சித்தர் ஒரு ரோட்ல யார் போறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து, இங்க பாரு ஒரு குரங்கு போகுது,
இங்க பாரு ஒரு நரி போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். ஆனா வள்ளலார் அந்த பக்கம் வந்தாராம். அவரை பார்த்து சொன்னதான், இங்க பாரு ஒரு உத்தமன் போகிறார் அப்படின்னா சித்தர்கள். அதே மாதிரி ரமண மகர்ஷி கிட்ட வால் பிரெண்டன், ஐ திங்க் இஸ் ஃப்ரம் பிரான்ஸ், அவர் காஞ்சி பெரியவரை போய் பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. காஞ்சி பெரியவர் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது ரமண மகர்ஷிட்ட மட்டும்தான், நீ அவர்கிட்ட போ அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஸோ ரமண மகரிஷியை பார்க்க வந்திருக்காரு. ஆனா ரமண மகரிஷி எதுவுமே பேசவில்லை, இவரிடம் எதுவும் கேட்கவில்லை. அவருடைய பார்வையிலேயே இந்த வால் பிரெண்டன் மனசுல என்னென்ன கேள்விகள் இருந்ததோ அதுக்கு எல்லாத்துக்குமே பதில்களை கூறிவிட்டார். அவருக்கு முழு திருப்தியோட திரும்பி வந்தார் அப்படின்னு ரிப்போர்ட். இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அன்பர் காலையில 9 மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. 10 மணிக்கு மகரிஷியினுடைய வகுப்புல போய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவர் எந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு வந்தாரோ 9:30 மணிக்கு, அந்த 10 மணி வகுப்புல இவர் இருந்த பக்கம் மகரிஷி திரும்பி இவருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கார். பேர் ஒன்றும் சொல்லல, தீர்வு சொல்லியிருக்கார். அவருக்கே நம்ப முடியல. அதே மாதிரி ஒருத்தர் வகுப்புல இருந்து மகரிஷி கிளாஸ்ல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சு நகல ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப மகரிஷி ஸ்பெசிபிக்கா சொன்னாராம், இவருடைய டைரக்ஷனை பார்த்து, உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளாமல் போக வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு பிறகு தீர்த்து வச்சாராம். அடுத்தது ட்ரெயின் இன்சிடென்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கேட்டுக்குங்க. சென்னையிலிருந்து கூடுவாஞ்சேரி போறதுக்கு வியாபாரம் முடிச்சுட்டு ராத்திரி 9:30க்கு ட்ரெயின். ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஸோ கூட வந்த நண்பர் சொன்னாராம், இன்னைக்கு ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்னாராம். பரவாயில்ல வாங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அவங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது 9:50, 20 நிமிஷம் லேட். அதிசயமா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்லயே நிக்குது. என்னன்னு விசாரிச்சா, இன்ஜின்ல ஏதோ ஒரு ஷாஃப்ட் உடைஞ்சு போச்சா, ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனவுடனே கிளம்புவோம் அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர் கேட்டாராம், உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு. அப்பதான் சொன்னார், நான் எண்ணங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனலிசிஸ் ஆஃப் தாட், எண்ணம் ஆராய்தல். ஸோ அதுல ஒரு பயிற்சியா இன்னைக்கு இந்த ட்ரெயின் நம்ம ஸ்டேஷனுக்கு போற வரைக்கும் இது கிளம்பக்கூடாது அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டேன். அந்த எண்ணத்தை அனுப்பி வைத்தேன். ட்ரெயின் கிளம்பல, வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் நான் பண்ணியது சரியல்ல. நம்ம 2 பேருக்காக அந்த இதை பண்ணது. கிட்டத்தட்ட 1000 பேர் இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல போய் பேச போறதுக்காக ஒரு ரிப்போர்ட் வந்தது. அப்போ ஜவஹர்லால் நேரு என்ன பேசணும் அப்படிங்கறதுக்காக மகரிஷி சில குறிப்புகள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஜவஹர்லால் நேருக்கு அவருடைய எண்ணங்களை அனுப்பி வைத்தார். போஸ்ட்ல அனுப்பல, மானசீகமா. அங்க மறுநாள் ஜவஹர்லால் நேரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல பேசுறாரு. மறுநாள் பேப்பர்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா மகரிஷி சொன்ன வார்த்தைகள் அப்படியே கொஞ்சம் கூட குறையாம கூடாம அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இன்னொரு நண்பர் இந்த எண்ணம் ஆராயலை பத்தி அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அவரு மகரிஷியை பார்க்க வந்திருந்தாரு. அவரு கிளம்பும்போது மகரிஷி அவர்கிட்ட ஒரு பேப்பர்ல ஒரு விஷயம் எழுதி அதை மடிச்சு, உன் பாக்கெட்ல வச்சுக்கோ, நீ பார்க்க வேண்டாம், நீ சாயந்தரம் இங்க வரும்போது அந்த பேப்பரை எடுத்துட்டு வா அப்படின்னாராம்.
சாயந்தரம் அவர் மகரிஷி வீட்டுக்கு கிளம்பும்போது அவருக்கு ஏதோ தோணி இருக்கு. சரி, மகரிஷி வீட்டுக்கு போறோம், சும்மா போனா வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது அப்படின்னு கொஞ்சம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தாராம். ஸோ மகரிஷிட்ட வந்து அந்த மாம்பழத்தை கொடுத்துருக்காரு. மகரிஷி அந்த பேப்பர் கொண்டு வந்தியானா? ஆமாண்ணா. அதை எடுத்து திறந்து பாரு அப்படின்னாரு. அந்த பேப்பர் எடுத்து திறந்து பார்த்தாரு. அப்பதான் பாக்குறாரு, நீ வரும்போது 2 மாம்பழங்கள் வாங்கி வா அப்படின்னு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ரிப்போர்ட், சரவணன் அப்படின்னு ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் தஞ்சாவூர்ல இருந்து, அவரு ஒரு கிளாஸ்ல விதியும் மதியும் பற்றி பேச வேண்டியிருந்தது. அதுல ஒரு திருக்குறளை கோட் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காரு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு அப்படின்னு. அதாவது நம்ம நல்வழியில விட்டு கெட்ட வழியில பணம் சம்பாதிச்சாலும் சொத்துக்கள் சேர்த்தாலும் அதை நாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதோட மகரிஷி கிளாஸுக்கு வந்திருக்காரு. இதுல என்ன அதிசயம்னா, மகரிஷி அன்னைக்கு அதே டாபிக்க அந்த குறளை கோட் பண்ணியே பேசியிருக்காரு. ஸோ இவருக்கு முழுவதும் புரிந்து விட்டது அப்படின்னு. இந்த லாஸ்ட் கோட் கேஜி சுவாமி அப்படின்னு இவருடைய சீடர் பாண்டிச்சேரியில் இருந்தாரு. மகரிஷி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போறாரு. மகரிஷி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவங்க கேஜி சுவாமிக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் தகராறு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கேஜி சுவாமி ஒய்ஃப்ட்ட சொன்னாராம், மகரிஷி இப்போ வர்றதுக்கு நேரம் ஆச்சு, நம்ம சண்டையை நிறுத்திக்கிடுவோம், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னாரு. மகரிஷி உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு, இங்க ஏதாவது சண்டை போட்டீங்களா அப்படின்னு டைரக்டா கேட்டிருக்காரு. எப்படி சொல்றீங்க, நீங்க என்ன அங்கிருந்து பார்த்தீங்களா கேட்டீங்களா அப்படின்னாரு. நான் அங்கிருந்து பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, இந்த பாத்திரங்கள் எனக்கு சொல்கின்றன அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பேசுறோமோ அது அங்கே உள்ள பாத்திரங்களிலும் பதிவாகின்றன அப்படின்னு. ஸோ அந்த பாத்திரங்கள்லாம் அவர் வீட்டில் நிறைய இருந்திருக்கு. அதுக்காக இன்னொரு இதை சொல்லியிருக்காரு, நீ இத்தனை பாத்திரங்கள் இத்தனை சொத்துக்கள்லாம் சேர்த்தேன்னா உனக்கு மனசுல நிம்மதியே இருக்காது, அதனால குறைவா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ இதோட நேரம் ஆகிவிட்டது, அதிகமாகிவிட்டது. இதனுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸோ எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு சிறந்த மெய்ஞானி என்பதை அவரது ஆழ்ந்த தத்துவங்களை அலசி ஆராய்ந்து ஒரு சிறந்த விளக்க உரையை அளித்தீர்கள். மேலும் நம்முடைய மனவளக்கலை ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் என்பதையும் ஆணித்தரமாக எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யலாம். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் மாலை கன்னட மொழியில் 4:15 துரிய தவம், 4:45 உலக சமாதான வாழ்த்து, 4:55 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற தலைப்பில் ஸ்ரீமதி நாகலட்சுமி அவர்களின் சிந்தனை உரை. மேலும் நாளை மாலை 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் ஸ்ரீ திம்மையா அவர்கள் 3 பியர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2:30 தமிழில் ஸ்ரீமதி அஸ்வினி அவர்கள் உணவு முறை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார்கள். திரு நாகராஜ் ஐயா அவர்கள் கேள்விகளுக்காக ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவது வேதாத்ரிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லி மகரிஷி சின்ன சின்ன புத்தகங்களை வெளியிட்டாங்க.
அது மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த வேதாத்திரிய முத்துக்கள் மாதிரி அங்கங்க நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகா நினைவூட்டி எங்க கர்மயத்துல இன்னும் பதியிற மாதிரி பதிய வச்சீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். இதே போல இன்னும் பல முத்துக்களை நீங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம்னு கேட்டுட்டு நீங்க அடுத்த முறை வரும்போது இன்னும் பல முத்துக்களை முதிர வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாமளே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இன்னும் இந்த இணைப்புல கூட்டி சேர்த்து அதிகரிக்கணும் அப்படின்றது ஒரு என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேரு இந்த சாப்பாட்டு டைம்ன்றதுனால மறந்து போயிட்டு நிறைய விட்டுறாங்க. நான் கூட இடையில தான் வந்தேன். அதனால முடிந்தவரை நம்ம எல்லாம் நினைவு ஊட்டி ஒரு அலாரம் மாதிரி கொடுத்து தயார் பண்ணி இது தகுதியாக்கி இது நம்ம ப்ரோக்ராம் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளார ஒரு கர்மயத்துல போடணும்ன்ற என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன். வாழ்த்து. மேடமுக்கும் வாழ்த்து, ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாங்களா? நிறைவு செய்யலாம். வேதாத்ரி மகரிஷி ஒரு மெய்ஞானி என்ற தலைப்பில் உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களையும், துரிய தவம் நிகழ்த்தி கொடுத்த ஸ்ரீமதி வத்சலா அவர்களையும் நம் மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் நிகழ்த்தி கொடுத்த ஸ்ரீமதி வத்சலா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.